வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார், பூநகரி, தெய்யத்தகண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்பு. யாழ் மாநகர சபையின் புதிய கட்டிடத்திற்கு 400 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை அரசுடைமையாக்க நடவடிக்கை. சிக்கன் குனியா தீவிரம் தொடர்பில் இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை. பொது தேர்தலை நடாத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் கனடா பிரதமர். தொடர்பென உள்நாட்டு செய்திகள். மன்னார், பூநகரி, தெய்யத்தகண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. மன்னார், பூநகரி மற்றும் தெஹியத்தகண்டி ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 27ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. இதற்கிடையில் வேட்பாளர்களின் கட்டுப்பணம் 26ஆம் திகதி நண்பகல் 12 மணிக்கு முடிவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்தது. நாட்டின் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் மார்ச் 17ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற உத்தரவின் காரணமாக 3 பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கும் செயற்பாடுகளில் தாமதம் ஏற்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்தது. இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வு பதுளை மாவட்டம் பசறையில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பசறை தேர்தல் தொகுதியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மின்குமிழ் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது வேட்பாளர் பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் முற்போக்கு கூட்டணியாக பதுளை மாவட்டத்திலே 7 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒரு கூட்டணியாக பதுளை மாவட்டத்திலே நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலே எங்களுடைய தேர்தல் பிரச்சாரமானது பசறை கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து இறை வழிபாடோடு ஆரம்பமாக இருக்கின்றது. வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி தங்களுடைய தனித்துவத்தை காட்டுவதற்காக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அடிமைத்துவம் இல்லாத வாரிசு அரசியலற்ற ஒரு கலாச்சாரத்தை பதுளை மாவட்டத்திலே கொண்டு வரும் நோக்கிலே கௌரவ தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைமைத்துவங்கள் தீர்மானித்திருக்கின்றது. பதுளை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே கௌரவ தலைவர் பழனி திகாம்பரம் அவர்களுடைய செயற்பாட்டில் எங்களுடைய அமைப்பாளர் பகி பாலச்சந்திரனூடாக பல்வேறுபட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்கள், சமூக வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். எனவே வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இது தொடர்பாக தோட்டப்புறத்திலே லயத்து வாழ்க்கையை சுவாசிக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு அதே போன்று எங்களுடைய தொழிற்சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைவர் தலைவிகளுக்கான நாங்கள் அதிகப்படியான வேட்பாளர்களை நிறுத்தியிருப்பதற்கு காரணம் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய பிரதிநிதித்துவம் இந்த பதுளை மாவட்டத்திலே 7 உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் கணிசமான எங்களுடைய ஆசனங்களை பெற்று இந்த அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் நாங்கள் தீர்மானிக்கும் சக்தியாக வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் தீர்மானிக்கும் சக்தியாக சபைகளை அமைக்கக்கூடிய ஒரு சக்தியாக நாங்கள் மாற இருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் 6 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கும் நிலையில் நாட்டின் 4 பகுதிகளிலிருந்து நேற்று மாத்திரம் தேர்தல் தொடர்பாக 6 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறினர். இதன்படி இந்த காலகட்டத்தில் தேர்தல் வன்முறை தொடர்பான எந்த முறைப்பாடுகளும் பதிவாகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். மாத்தளையிலிருந்து 3 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் கூறினர். மாத்தளையில் வேட்பாளர்களின் படங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கொடிகள் கொண்ட சுவரொட்டிகள் மற்றும்
பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அத்துடன் கெப்பித்து கொல்லாபு பகுதியில் உலர் உணவு விநியோகம் தொடர்பாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பொலனறுவையில் புதிய தெரு விளக்குகள் பொருத்தப்படுவதாகவும் மொனராகலையில் வேட்பாளரின் படம் காட்சிப்படுத்தப்பட்ட பதாகைகள் காட்சிப்படுத்தப்படுவதாகவும் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ் மாநகர சபையின் புதிய கட்டிட பணிகளுக்கு 400 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 16,000 சதுர மீட்டர் பரப்பளவுள்ள புதிதாக நிர்மாணிக்கப்படும் யாழ் மாநகர சபை கட்டிடத்தின் வேலைகளை துரிதப்படுத்துவதற்காக இந்த வருடம் 400 மில்லியன் ரூபாய் அமைச்சுக்கு விடுக்கப்பட்ட நிலையில் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சுமார் 2,142 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் 2019ஆம் ஆண்டு நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய மாநகர சபை கட்டிடமானது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக சற்று தாமதமானது. கடந்த வருடம் 600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் 560 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்ட நிலையில் 82 விதமான வேலைகள் முடிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை 1992 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கீழ்ப்பகுதி வேலைகளை பூரணப்படுத்தி யாழ் மாநகர சபையிடம் கையளிப்பதற்கான ஏற்பாடுகளை அமைச்சரவை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் முழுமையான வேலைகளை பூர்த்தி செய்வதற்கு சுமார் 1,800 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக மதிப்பீடு செய்யப்பட்டமையை தொடர்ந்து இந்த வருடத்திற்கான வேலை திட்டங்களுக்காக சுமார் 400 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டு வேலைகள் இடம்பெற்று வருகிறது. சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான சட்ட மூலத்தை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னைய அரசாங்கங்களின் காலப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்தப்பட்ட அரச சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான புதிய திருத்தங்களை உள்ளடக்கிய சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜி தெரிவித்தார். குறித்த சட்டமூலம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இந்த சட்டமூலத்தின் மூலம் நாட்டில் அரசு சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனி நபர்களின் எந்தவொரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டபூர்வமாக அரசுடைமையாக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார். அத்தோடு பல்வேறு காலங்களில் இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்கள், உறவினர்கள் என அனைவரும் ஒன்று கூடி நாட்டின் அரச சொத்து, அரச வளங்கள் மற்றும் அரச நிதியை பல்வேறு வழிகளில் துஷ்பிரயோகம் செய்து கையகப்படுத்தியுள்ளனர். மேலும் அவர்கள் அவற்றை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்கு நிதி தொடர்பான அறிவு இல்லாமையே பிரமிட் மோசடிகளுக்கு காரணம் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான மக்களுக்கு நிதி தொடர்பான அறிவில்லாமையாலே பிரமிட் போன்ற மோசடிக்குள் பலர் சிக்கி வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வழங்கப்படும் புதிய தொழில்நுட்ப சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வின் போதே அவர் இதனை கூறினார். கையில் பணம் இருந்தாலும் அது தவறாக பயன்படுத்தப்படுவதற்கும் மோசடிக்கு ஆளாக நேரிடுவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது என மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டார். சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி முதலீடு என்ற போர்வையில் மோசடியாக பணத்தை பெற்று பின்னர் அந்த பணத்தை பிரமிட் திட்டங்களிலோ அல்லது அங்கீகரிக்கப்படாத வைப்பு தொகைகளிலோ வைப்பிலிடுவதன் மூலம் பணத்தை இழக்கும் போக்கு உள்ளதாக ஆளுநர் கூறினார். இந்த நிலையில் மக்களிடம் நிதி தொடர்பான அறிவை விருத்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். பயிற்சி விமானிகளின் தவறே பாரிய புல விபத்திற்கு காரணம் என சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். பயிற்சி விமானங்களின் தவறு காரணமாகவே இலங்கை விமானப்படை விமானம் அண்மையில் விபத்துக்குள்ளானது என சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இந்த விபத்து தொடர்பில் விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவின் விசாரணை அறிக்கையின் பிரதி ஒன்றும் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மேற்படி அறிக்கையின்படி விமானம் மற்றும் இயந்திரங்கள் பராமரிக்கப்பட்டவை என்பதை
அவை பழுதானவை அல்ல என்பதையும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். மார்ச் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாரியபுல பகுதியில் இலங்கை விமானப்படையின் பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. 2 விமானிகளுடன் சென்ற K8 பயிற்சி ஜெட் விமானம் ஒன்று திடீரென ரேடார் தொடர்பை இழந்து வாரியபுல பகுதியில் விபத்துக்குள்ளானமை குறிப்பிடத்தக்கது. சிக்கன்குனியா தீவிரம் தொடர்பில் இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை. பல ஆண்டுகளின் பின்னர் நாட்டில் மீண்டும் சிக்கன்குனியா வைரஸ் பரவல் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருவது குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கொழும்பு மற்றும் கோட்டையில் இந்த நோய் நிலைமை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை முடிந்தவரை அகற்றுவதே சிக்கன்குனியா பரவலை கட்டுப்படுத்த ஒரே சிறந்த வழிமுறை என வைத்திய நிபுணர்கள் கூறுகின்றனர். பாடசாலை விடுமுறை என்பதால் சிறார்கள் அதிகளவில் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடும். ஆகவே நுளம்பு தொல்லை குறித்து அவதானமாக செயற்பட வேண்டுமென சுகாதார தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக சுகாதார அமைப்பின் கூற்றின்படி சிக்கன்குனியாவின் பொதுவான அறிகுறிகள் மற்றும் அறிகுறிகள் பின்வருமாறு: திடீர் காய்ச்சல், மூட்டுவலி, பெரும்பாலும் கடுமையானது மற்றும் பொதுவான கைகள் மற்றும் கால்களை பாதிக்கிறது. தசைவலி, தலைவலி, குமட்டல், சோர்வு, சொறி. நுளம்பு கடித்த 4 முதல் 8 நாட்களுக்கு பிறகு அறிகுறிகள் தென்படும். அது 2 முதல் 12 நாட்கள் வரையும் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான நோயாளிகள் முழுமையாக குணமடைகின்ற போதிலும் சில சந்தர்ப்பங்களில் மூட்டுவலி வாரங்கள் அல்லது மாதங்கள் வரை நீடிக்கும். கிராண்ட்பாஸ் துப்பாக்கி சூடு தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிராண்ட்பாஸில் உள்ள நாகலகம் வீதியில் கடந்த 17ஆம் தேதி நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 2வரை சம்பவ இடத்திற்கு வரவழைத்த 31 வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு குற்றம் நடந்த இடத்திற்கு வருமாறு அழைத்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்படி துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவியதற்காக இதுவரையில் 4 சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்ஸ்டாகிராம் களியாட்டத்தில் போதைப் பொருட்களுடன் 57 இளைஞர் யுவதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தலை உசியட்ட கையாவ பகுதியில் நடத்தப்பட்ட இன்ஸ்டாகிராம் இரவு நேர களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட 57 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் பயன்படுத்தி களியாட்ட நிகழ்வு நடத்தப்படுவதாக கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய நேற்றிரவு சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கஞ்சா வைத்திருந்த 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். களியாட்டத்தின் போது போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்த 7 யுவதிகளும் 34 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் களியாட்ட விடுதியின் உரிமையாளர் 3 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பைச் சேர்ந்த 18 தொடக்கம் 35 வயதிற்கு இடைப்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பமுனுகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய இராணுவ தளபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இலங்கையின் புதிய இராணுவ தளபதியாக பதவியேற்ற லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த லொட்ரிகோ இன்று யாழ்ப்பாணம் வருகை தர உள்ளார். இலங்கையின் இராணுவ தளபதியாக பணியாற்றிய விக்கும் லியனகே ஓய்வு பெற்றுள்ள நிலையில் புதிய இராணுவ தளபதியாக ஜெனரல் லசந்த லொட்ரிகோ அண்மையில் பதவியேற்றார். பதவியேற்று முதல் முறையாக யாழ்ப்பாணம் வருகை தர உள்ள இராணுவ தளபதி யாழில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். தலதா வீதி உலா தொடர்பில் பகிரப்படும் தகவல் தவறானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி தலதா வீதி உலாவிற்கு நன்கொடைகள் கோரி வாட்ஸ்அப்பில்
பரவலாக பரப்பப்படும் தகவல் முற்றிலும் பொய்யானது என தெரிவித்து தலதா மாளிகை நிர்வாகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. தலதா மாளிகைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசாங்கத்துடன் இணைந்து வழங்கப்படுகின்றன. எந்த ஒரு தனிநபர், குழு அல்லது அமைப்பும் தனது சார்பாக நிதி சேகரிக்கவோ அல்லது தொடர்புடைய நிறுவன நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ அதிகாரம் அளிக்கவில்லை எனவும் குறித்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை புறக்கணிக்குமாறும் துல்லியமான தகவல்களுக்கு தலதா மாளிகையின் உத்தியோகபூர்வ தகவல் தொடர்புகளை நாடுமாறும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூரில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மூதூர் பிரதேச சபையின் கீழ் உள்ள மல்லிகை தீவு உப அலுவலக வளாகத்திற்குள் இன்று திங்கட்கிழமை அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதம் விளைவித்துள்ளன. இதன்போது பயன் தரும் வாழை மரங்கள், தென்னை மரங்கள் காட்டு யானைகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளன. தற்போது நெல் அறுவடை நிறைவடைந்துள்ள நிலையில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. இதனால் யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தர வேண்டும் எனவும் தொடர்புடைய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் சில இடங்களில் இன்று நண்பகலுக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, குருநாகல் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டிற்கான காபோத சாதாரண தர விஞ்ஞான பரீட்சை வினாத்தாள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் போலி அறிவிப்பு குறித்து கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. OL மாணவர்களுக்கு விசேட அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான காபோத சாதாரண தர விஞ்ஞான பரீட்சை வினாத்தாள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் போலி அறிவிப்பு குறித்து கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியவற்றின் பெயர்களை தவறாக பயன்படுத்தி அறிவிப்புகள் வெளியாகியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. விஞ்ஞான பரீட்சைக்கான வினாத்தாள் ஏற்கனவே கசிந்துள்ளதாகவும் இதனால் மாணவர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்தை கருத்தில் கொண்டு 8 மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்படுவதுடன் வெட்டு புள்ளியும் 10 புள்ளிகளால் குறைக்கப்படும் என குறித்த போலி அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போலி அறிவிப்பை கல்வி அமைச்சு முற்றாக நிராகரித்துள்ளது. இவ்வாறான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ தீர்மானங்கள் அனைத்தும் கடித தலைப்புகளுடன் அமைச்சின் ஊடக பிரிவினூடாக மாத்திரமே வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வென சர்வதேச செய்திகள். பொது தேர்தலை நடாத்துவதற்கான அறிவிப்பை கனடா பிரதமர் வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி கனடாவில் பொது தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அழைப்பு விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஒட்டாவாவில் செய்தியாளர்களை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா கனடாவை சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புவதாகவும் அதனை நடக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் பிரதமர் மார்க் கார்னி குறிப்பிட்டார். கடந்த வாரம் கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி பொறுப்பேற்றதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வென விளையாட்டு செய்திகள்.
IPL தொடரின் இன்றைய போட்டியில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் பல பரீட்சை நடாத்த உள்ளன. இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டியில் இன்று டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி இன்று இரவு 7:30 அளவில் விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ளது. இரு அணிகளும் இம்முறை புதிய தலைவர்களுடன் களமிறங்க உள்ளன. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அசர் பட்டேலும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு ரிஷப் பந்தும் தலைவராக செயற்பட உள்ளனர். இதேவேளை நேற்று நடைபெற்ற 3வது இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னை ME சிதம்பரம் மைதானத்தில் இடம்பெற்ற குறித்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் கடந்திருந்தது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.